ஊரே சேர்ந்து திருவிழா நடத்த வேண்டும் என பேசிக் கொண்டிருக்கும் போது போஸ் பாண்டியும் கோடியும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆக வேண்டும் என அடம் பிடிப்பார்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த நகைச்சுவை காட்சியை போலவே காவல் நிலையத்தில் நடந்த கலாச்சார திருவிழாவில் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடியே ஆக வேண்டும் என சில காவலர்கள் அடம் பிடித்து நடன அழகியை ஆட வைத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையை அதிர வைத்திருக்கிறது. நாடு முழுவதும் சென்ற சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காவல்துறை கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் விதமாக எல்லா காவல் நிலையங்களிலும் அலங்கார ஊர்தி தரிசனம், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் வழிபாடுகள் நடத்த உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவின்படி பாதல்பூர் கோட்வாலியில் உள்ள காவல் நிலையத்தில் கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காவல் நிலையத்தின் அருகிலேயே அலங்கார மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கியதும் பக்தி பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அதற்கு நடன கலைஞர்கள் நடனமாடியிருக்கின்றனர். பக்தி பரவசமாக ஒலித்துக் கொண்டிருந்த பாடல்களை கேட்ட ஒரு சிலருக்கு போரடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் சினிமா பாட்டுக்கு நடனமாட சொல்லி இருக்கிறார்கள். கூடியிருந்தவர்களும் சினிமா பாட்டுக்கு அமோக ஆதரவு தெரிவித்து அந்த அழகிகளை ஆடச் சொல்லு என கட்டளையிட்டு இருக்கின்றனர். முஜே நவ் லக்கா மங்காதே என்ற பாடல் ஒலிக்கவிடப்பட்டிருக்கிறது. மேடையில் இருந்த பெண்ணும் வளைவு நெளிவோடு நடனமாடியிருக்கிறார். இதை பார்த்து மொத்த கூட்டமும் பரவச நிலையை அடைந்து விட்டது போல ஆர்ப்பரித்திருக்கின்றனர். கூட்டத்தில் இருந்த முரட்டு ரசிகர் ஒருவர் காவல் நிலையத்தின் பெயர் பலகையிலிருந்து நேராக மேடையில் ஆடிய இளம் பெண்ணை ஜூம் செய்து வீடியோ எடுத்திருக்கிறார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் என அந்த வீடியோவை இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது வைரலாகி இருக்கிறது. காவல் நிலையத்தில் கவர்ச்சி நடனமா? கலாச்சார நிகழ்ச்சியில் கண்ணை கூச வைக்கும் ஆபாச அசைவுகளா? கிருஷ்ண நாமத்தை பாட வேண்டிய இடத்தில் முஜே நவ் லக்கா என வைரலான வீடியோவை பார்த்து கலாச்சார காவலர்கள் இணையத்தில் கொந்தளித்து கமெண்டை பதிவிட்டிருக்கின்றனர். அந்த வீடியோ எஸ்பி கௌஸ்தூப் பார்வைக்கும் சென்றிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்தவர் பாதல்பூர் காவல் நிலையத்தின் நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்த அரவிந்த் குமார் என்பவரை இடைநீக்கம் செய்திருக்கிறார். காவலர்கள் தான் சினிமா பாட்டுக்கு நடனமாடச் சொன்னார்கள் என்றும், ஆடியன்ஸ் கேட்டதால் டிஜே சினிமா பாட்டை போட்டதாகவும் மாறி மாறி புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.